அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன். இன்னைக்கு கடைசி நாள். சட்டசபை என்ன நடக்க போகுது? எதிர்கட்சி கேள்விக்கு இன்னைக்கு சிஎம் பதிலடி கொடுப்பாரா? சிஎம் இன்னைக்கு வாய் தந்து பேசுவாரா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சட்டசபையை பார்த்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் டிவி சீரியல் பார்க்குறவங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க, சுட்டி டிவி பார்க்குறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாருமே அரசியல் பேச வச்சுட்டாரு, அரசியலை பார்க்க வச்சுட்டாரு. சட்டமன்றமே பார்க்காதவங்க இன்னைக்கு சட்டசபையை பார்க்க வச்சுட்டாரு. அதுக்கெல்லாம் காரணம் ஒரே மனு இந்த தளபதி விஜய் மட்டும்தான். ஏன்னா அவர் நடிக்க போகுது இல்லை, ஆனால் சட்டமன்றத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. நீ அவர் டெய்லியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எதிர்பாராத விதமாக தளபதி விஜய் பண்ண சம்பவத்தால் எதிர்கட்சியில பயந்து ஓடிட்டாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியல. இவ்வளோ நாள் வாய் தந்து பேசுங்க சிஎம் சொன்னாங்க. இன்னைக்கு வாயை தந்து பேசின உடனே எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாம் உண்மையை சொன்னாலே அந்த உண்மையை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா திமுக காரங்களுக்கு பொய் சொல்லி தானே பழக்கப்பட்டவங்க. உண்மையை சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. உண்மையிலேயே ஊழல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தை லைவாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சனால விஜய் என்ன பேசினாலும் அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும், ரீச் ஆகும். அது எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே நம்ம பண்ண ஊழல்லாம் மக்கள் தெரிஞ்சு போச்சு. அடுத்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்துல ஓடிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி தெரியுமா? அதை கேட்டுட்டு தளபதி கொடுத்த வாக்குறுதி